மக்களவையில் இன்று 39 தொகுதிகளில் வெறும் 5 பெண் உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். இது 59 உயர்ந்தால் 20 தொகுதிகள் கூடுதலாக, அதாவது 20 தொகுதிகளில் பெண் உறுப்பினர்கள் வருவார்கள். இது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். அதேபோன்ற சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இருப்பது 234. அது உயர்ந்தால் 351 உயரும். அதில் 117 பெண்கள் உறுப்பினர்களாக வந்தே ஆக வேண்டும். இப்பொழுது 234 வெறும் 23 பெண்கள் தான் இருக்கின்றார்கள். ஆக இது முக்கியமான ஒரு காரணம். அடுத்த காரணம், இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், அதில் 39 மக்களவை தொகுதிகள் என்று பார்த்தால் சராசரியாக ஒரு எம்பிக்கு 20 லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் இருப்பார்கள். பீகாரிலே கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் ஒரு எம்பிக்கு சராசரியாக மக்கள் தொகை, வாக்காளர்கள் மக்கள் தொகை. இது குறைய வேண்டும். அதே போன்ற ஒரு எம்எல்ஏக்கு தமிழ்நாட்டிலே இப்போ 8 கோடி மக்கள் 234 தொகுதிகள் என்றால் சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு எம்எல்ஏக்கு 3.4 லட்சம் மக்கள் தொகை. இப்போ இது மறுசீரமைப்பு வந்தால், தொகுதிகள் உயர்ந்தால் கிட்டத்தட்ட இப்போ 20 லட்சத்திலிருந்து வெறும் 13 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் வெறும் 10 லட்சம், ஒரு எம்பிக்கு 10 லட்சம் வாக்காளர்கள், அவ்வளவுதான். அதே போன்ற ஒரு எம்எல்ஏக்கு இன்னைக்கு 3.4 லட்சம் பேர் மக்கள் தொகைன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2.4 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,60,000 வாக்காளர்கள் சராசரியா வருவார்கள் ஒரு எம்எல்ஏக்கு தமிழ்நாட்டில். இது அவசியமானது, இதுதான் வேண்டும். அப்போதுதான் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ மற்ற தொகுதி முழுவதும் செல்ல முடியும். உதாரணம், நானும் இப்போ தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களவை உறுப்பினராக 2014 இருந்தேன். அப்பொழுது என்னுடைய தொகுதியில கிட்டத்தட்ட 2000 கிராமங்கள் இருந்தது. இந்த 2000 கிராமத்திற்கு 5 ஆண்டுகளில் ஒரு முறைதான் செல்ல முடியும். இந்த தொகுதியும் எண்ணிக்கையும் குறைந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ மிக சிறந்த முறையிலே பணியாற்றலாம், அனைத்து மக்களும் பார்க்கலாம், அனைத்து திட்டங்களும் போய் சேர்க்கலாம். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் சுதந்திரம் கிடைத்த பொழுது 1947 தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு 38 மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 3 மாநகராட்சிகள், கார்பரேஷன்ஸ் தான் இருந்தது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 மாநகராட்சிகள் உயர்ந்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 100 நகராட்சிகள் தான் இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 137 நகராட்சிகள் உயர்ந்திருக்கிறது. இது நிச்சயமா நிர்வாகத்துக்கு ஏதுவாக இருக்கும். அதனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நன்மைதான். குறிப்பாக பெண்களுக்கு நன்மை, பெண்கள் முன்னேற்றத்திற்கு நன்மை. கூடுதலாக பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கூடுதலாக அமைச்சர்களாக வருவார்கள். இது விமென்ஸ் எம்பவர்மெண்ட். இதுல ஏதோ தெற்க குறையும் வடக்கு அதிகமாகும் அப்படிலாம் கிடையாது. கடந்த காலத்துல தான் தொகுதி மறுசீரமைப்பு பாத்தீங்கன்னா இது மக்கள் தொகை எண்ணிக்கையில் வந்தது. இப்போ விகிதாச்சார முறையில், பெர்சன்டேஜ் முறையில், ப்ரோராட்டா பேசிஸ்ல பெர்சன்டேஜ். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு என்றால் மகாராஷ்டிராவில் 50 விழுக்காடு, உத்தரப்பிரதேசில் 50 விழுக்காடு, பீகாரில் 50 விழுக்காடு. ஆக ஆல் அக்ராஸ் த போர்ட் 50% இன்க்ரீஸ் இன் சீட்ஸ். நிச்சயமா இது வேண்டும். இல்லை அதனால இதுல சில பேர் சில வாதங்கள் எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறது வாய்ப்பு கிடைக்காது, அதிக எண்ணிக்கையில் பேசுறது வாய்ப்பு கிடைக்காதுன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். பேசுறதுக்கு வாய்ப்பு அந்த கட்சி தலைமை கொடுக்கணும். நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு எப்படி வாய்ப்புனா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு எம்பிக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை அந்த எம்பிக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்குவார்கள். நீங்க கேட்கறது உங்க கட்சி கிட்ட கேட்கணும். நான் பேசணும்னு உங்க கட்சிகிட்ட சண்டை போடணும். இந்த காரணம்லாம் வைக்கக்கூடாது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். மற்ற நாடுகளை எடுத்துக்கங்க, இங்கிலாந்து நாட்டை எடுத்துங்க. இங்கிலாந்து நாட்டில் அவங்க மொத்தம் மக்கள் தொகையே 6.5 கோடி. 6.5 கோடி மக்களுக்கு 650 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கிலாந்துல. ஜெர்மனியில் பாத்தீங்கன்னா 8.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், அவங்க 630 எம்பிக்கள். சைனாவில் 1.4 பில்லியன், 140 கோடி கிட்டத்தட்ட. அங்க 3000 எம்பிக்கள் சைனாவில் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் அதிக எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க எம்பிக்கள். அதனால இந்தியாவிலேயும் எம்பிக்கள் அதிகமாக வரணும். அது மட்டும் இல்லை, எம்எல்ஏக்களும் அதிகமாக வரணும். பெண்கள் அதில் அதிக பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு வர வேண்டும். அப்போதான் வரும். அதுல
அதனால அவர்கள் சொல்கின்ற காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம்.